சில நேரங்கள்ல நம்ம ஹீரோ விக்ரம் விஷப்பாம்பு சிவத்துக்கு கொடுக்கிற பதிலடி சரியான நெத்தி அடியா இருக்கு. நம்ம ஹீரோயின் இனியா யாழினியோட அந்த பூஜைக்காக தான், அதுவும் கௌரி அம்மா கூப்பிட்டாங்கன்னு தான் அந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க. போன இடத்துல விஷப்பாம்பு சிவம் என்னெல்லாம் பேச்சு பேசினாரு. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா, இவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வார்த்தைகளை பலமா விட்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, கௌரி அம்மா இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் அவங்களையும் ஒரு பொருட்டா மதிக்காம இவளுக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா, பிறக்காது, அப்படியே பிறந்தாலும் நான் அந்த குழந்தைய பார்க்க கூட மாட்டேன்னு படு கேவலப்படுத்திட்டாரு. இதை எல்லாத்தையும் கௌரி அம்மா விக்ரம் கிட்ட ரொம்பவும் வருத்தத்தோட தான் சொன்னாங்க. அன்னைக்கே நம்ம ஹீரோ விக்ரம் ஆத்திரப்பட்டாரு, ஆதங்கப்பட்டாரு. அதுக்கு சரியான பதிலடியை கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோயின் இனியாவோட பிறந்தநாளை பயன்படுத்தவும் செஞ்சாரு. எந்த புரோகிதரை அந்த பூஜைக்காக வர வச்சிருந்தாரோ அதே புரோகிதரை தான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வரவும் வச்சிருந்தாரு. நம்ம ஹீரோயின் இனியா ரெடி ஆனதும் 2 பேருமா கிளம்புறாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ விக்ரம் சொல்லவே இல்லை. வண்டி நேரா விஷப்பாம்பு சிவம் வீடு நோக்கி வரவும் இனியா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, ஒரு நல்ல நாள் அதுவுமா கோயிலுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, மாமா ஏதாவது பேசினா ரொம்ப சங்கடமா போயிடும்னு ஆதங்கப்பட ஆரம்பிச்சாங்க. நீ வா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனாரு. ஏற்கனவே புரோகிதர் அங்க வந்திருக்கவும் விஷப்பாம்பு சிவம் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களை யாரு வர சொன்னது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தாரு. விஷப்பாம்பு சிவம் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ விக்ரமும் இனியாவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. வீட்டுக்குள்ள 2 பேரும் நுழைஞ்சதை பார்த்ததுமே விஷப்பாம்பு சிவத்துக்கு சூரியன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் ஆக்ரோஷமா கேட்கவும் உள்ள வந்த விக்ரம், என் பொண்டாட்டிய நீங்க நடத்துனீங்களா இந்த பூஜை, அதுக்கு வந்தான்னு அந்த பேச்சு பேசுனீங்க, அதுக்கு பழி வாங்க வேணாம். என் பொண்டாட்டி எந்த பூஜைக்கு வந்தப்போ அவளை நீங்க அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனீங்களோ அதே பூஜையை இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லவும் விஷப்பாம்பு சிவத்துக்கு ரொம்பவும் நக்கலா போச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கணும், அவன் கர்ப்பமாவா இருக்கா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ விக்ரம், ஆமா என் பொண்டாட்டி கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் இனியாவும் சரி, யாழினியும் சரி, கௌரி அம்மாவும் சரி, இதை எதுக்காக அவன் சொன்னான் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சாங்க. ஆனா விஷயத்தை கேள்விப்பட்டதும் விஷப்பாம்பு சிவமும் விஷவல்லியும் அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இதுல விஷப்பாம்பு சிவத்தை கூட நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். ஆனா விஷவல்லியோட முகம் இருக்கு, எது நம்ம நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதான் இப்ப நடந்திருக்கு. நம்ம யாழினி பக்கமே கவனமா இருந்துட்டோமே தவிர இனியாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையே. இவன் மட்டும் குழந்தை பெற்று கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அவ பக்கம் திரும்பிடுவாரு, நம்மள ஒரு செல்ல காசை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நமக்கு வேலையே இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் போட ஆரம்பிச்சா. இன்னும் எபிசோட்ல நம்ம முக்கியமா கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், விஷப்பாம்பு சிவம் உனக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் நான் அதை பார்க்க கூட மாட்டேன்னு சொன்னார்ல. இப்ப நம்ம ஹீரோ விக்ரம் நம்ம ஹீரோயின் இனியா கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன மாதிரி அந்த மனுஷன் ரியாக்ட் பண்ண போறாரு, சந்தோஷப்பட போறாரா இல்ல சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்காம சாதாரணமா இருக்க போறாரா, எந்த பூஜையை தன்னோட விருப்பத்துக்கு நடத்த முடியாம போச்சோ, யாரை நம்ம அவமானப்படுத்தணுமோ அதே பூஜையை தான் கண்ணு முன்னாடி விக்ரம் நடத்துறான் அப்படின்னும் போது அந்த ஆள் முகத்துல ஒரு ஏமாற்றமும் ஒரு கோபமும் ஏற்படும்ல, அதையும் நம்ம கவனிக்க தான் போறோம். நம்ம ஹீரோ விக்ரம் இனியா கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னது சரி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.